ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல். இன்றைக்கி வீடியோவில் ஆருத்ரா தரிசனம் 2023 திருவாதிரை விரதத்தை எந்த நாளில் எப்படி இருக்கணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் வாங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ பார்த்து லைக் கமெண்ட் பண்ணுற 3 பேருக்கு தாமரை மணி மாலை கிஃப்டான அனுப்பிச்சி வைக்கிறேங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்கழி மாதத்தில் வரும் திருவாதிரை நட்சத்திரத்தன்னைக்கு கடைபிடிக்கப்படும் சிவனுக்குரிய முக்கியமான விரதம் அது வந்து திருவாதிரை விரதங்க. இது தமிழகம் மட்டும் இல்லைங்க, கேரளாவிலும் அதிகமான பெண்களால் கடைபிடிக்கப்படும் விரதம். இந்த நாளில் வந்து சிதம்பரம், திருவாரூர் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டம் உத்தரகோசமங்கையில் உள்ள நடராஜ பெருமானுக்கு நடத்தப்படும் அபிஷேகம் மிகவும் பிரசித்தி பெற்றதுங்க. சிதம்பரத்தில் வந்து ஆருத்ரா தரிசனத்தன்னைக்கு தேரோட்டம் வந்து நடத்தப்படுங்க. திருவாதிரை நாளன்னைக்கு களி செய்து சிவபெருமானுக்கு படைக்கும் வழக்கமும் உண்டுங்க. திருவாதிரை விழா வந்து 10 நாள் உற்சவமாக சிதம்பரத்தில் நடத்தப்படும். உத்தரகோசமங்கையில் மரகத நடராஜர் சிலை மீது இருக்கும் சந்தன காப்பு களையப்பட்டு சிறப்பு அபிஷேகங்கள் நடத்தப்படுங்க. இந்த நாளில் மட்டுமே நடராஜ பெருமானின் மரகத திருமேனியை நம்மளால் தரிசிக்க முடியும். வருஷத்தில் மற்ற எல்லா நாட்களுமே இந்த சிலை வந்து சந்தன காப்பால் மூடப்பட்டிருக்குங்க. சிவபெருமானுக்கு முக்கியமான விரத நாட்களில் ஒன்று தான் இந்த ஆருத்ரா தரிசன நாள். மார்கழி மாதத்தில் திருவாதிரை நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் இணைந்து வரும் நாளையே தான் நம்ம ஆருத்ரா தரிசன நாளாக கொண்டாடுறோம். 27 நட்சத்திரங்களை சிவனுக்குரிய திருவாதிரை மற்றும் பெருமாளுக்குரிய திருவோணம் ஆகிய 2 நட்சத்திரங்களுக்கு மட்டுமே திரு அப்படின்ற அடைமொழி உண்டுங்க. ஆருத்ரா அப்படின்றது சமஸ்கிருத சொல்லு. இதற்கு வந்து ஆதிரை அப்படின்ற பொருள்க. திருவாதிரை நட்சத்திரத்தன்னைக்கு சிவபெருமானுக்கு நடத்தப்படும் உற்சவத்தையே ஆருத்ரா தரிசனம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த ஆருத்ரா தரிசனம் அப்படின்னா என்னென்னா, சிவபெருமான் வந்து அபிஷேக பிரியர் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சிவபெருமானின் லிங்க திருமேனிக்கு தினமும் 16 முதல் 32 வகையான அபிஷேகங்கள் நடத்தப்படும். ஆனால் நடராஜருக்கு அப்படி கிடையாதுங்க. நடராஜருக்கு வருஷத்திற்கு 6 குறிப்பிட்ட நாட்களில் மட்டுமே அபிஷேகம் நடத்தப்படும். அதாவது சித்திரை திருவோணம், ஆனி உத்திரம், ஆவணி சதுர்த்தசி, புரட்டாசி சதுர்த்தசி, மார்கழி திருவாதிரை, மாசி சதுர்த்தசி என 6 அபிஷேகம் மட்டும்தாங்க நடத்தப்படும். இதில் மற்ற 5 அபிஷேகங்களும் மாலையில் நடத்தப்படும். மார்கழி திருவாதிரை நட்சத்திரத்தன்னைக்கு மட்டும்தான் அதிகாலை 4 மணிக்கு முன்னாடியே, அதாவது சூரிய உதய காலத்துக்கு முன்னாடியே நடத்தப்படுங்க. இப்போ வந்து ஆருத்ரா தரிசனம்னா என்ன அப்படின்றது பல பேருக்கு தெரியாதுங்க. அது என்னன்றதை பார்க்கலாம் வாங்க. ஆருத்ரா தரிசனம் அப்படின்றது பல்வேறு சம்பவங்களுடன் தொடர்புடைய ஒன்றுங்க. தண்டகாருண்ய வன மகரிஷிகள் வந்து சிவபெருமானுக்கு எதிராக பலவிதமான பொருட்களை வந்து ஆயுதமாக ஏவி விடுறாங்க. ஆனால் அதையெல்லாம் தன்னோட அணிகலன்களாக ஏற்று ஆனந்த நடனமாடி அவங்களுடைய ஆணவத்தை அடக்கியது இந்த ஆருத்ரா தரிசன நாளில் தாங்க. சேந்தனார் அப்படின்ற பக்தரோட வீட்டுக்கு போயிட்டு சிவபெருமான் களி சாப்பிட்டு அவருடைய பக்தியை உலகத்துக்கு எடுத்து காட்டியதும் இதே நாளில் தாங்க. வியாக்கிரபாதர் அப்படின்ற பதஞ்சலி முனிவருக்கு சிதம்பரத்தில் ஆனந்த தாண்டவம் ஆடி காட்டியதும் இந்த நாளில் தாங்க. அம்பிகை தனது பக்திக்காக இறந்து போன கணவரோட உயிரை மீட்டு அவளுடன் சேர்த்து வைத்ததும் இதே நாளில் தாங்க. அதனால தான் இது பெண்களுக்குரிய விரத நாளான மாங்கல்ய நோம்பி அப்படின்னு அழைக்கப்படுதுங்க. இந்த ஆண்டு தனி சிறப்பாக 2 வைகுண்ட ஏகாதசி வந்தது போல் 2 ஆருத்ரா தரிசனமாக வந்திருக்குங்க. 2023ஆம் ஆண்டு துவக்கத்தில் ஒரு ஆருத்ரா தரிசனம் வந்தது. அதே போல் தற்போது டிசம்பர் மாதத்தில் டிசம்பர் 27ஆம் தேதி, அதாவது வந்து நாளைக்கு புதன்கிழமை ஆருத்ரா தரிசன திருநாள் வந்து அமைதுங்க. டிசம்பர் 26ஆம் தேதி இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை வந்து காலை 5:56 மணி தொடங்கி டிசம்பர் 27ஆம் தேதி காலை 6:07 வரைக்கும் மட்டும்தான் பௌர்ணமி தேதி இருக்குங்க. அதே சமயம் திருவாதிரை நட்சத்திரம் இன்னைக்கு 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நைட்டு 10:58 மணிக்கு தொடங்கி டிசம்பர் 27ஆம் தேதி நாளைக்கு புதன்கிழமை நாள் முழுவதும் திருவாதிரை நட்சத்திரம் இருக்குங்க. இந்த திருவாதிரை விரதத்தை வந்து 2 வகையாக எடுத்துக்குவாங்க. ஈரோடு, கரூர், கோவை போன்ற கொங்கு மண்டல பகுதியில் இருக்கிறவங்க ஆருத்ரா அபிஷேகம் பார்த்த பிறகு விரதத்தை வந்து நிறைவு செய்வாங்க. அதே சமயம் மற்ற பகுதியில் இருக்கிறவங்க சிதம்பரத்தில் நடைபெறும் ஆருத்ரா அபிஷேகத்தை பார்த்துட்ட பிறகு தான் திருவாதிரை விரதத்தை வந்து தொடங்குவாங்க. இது வந்து அவங்கவுங்களுக்கு வழக்கமான முறையில் விரதத்தை இருந்து கொள்ளலாங்க. சிதம்பரத்தில் நாளைக்கு டிசம்பர் 27ஆம் தேதி காலை 3 மணிக்கு நடராஜ பெருமானுக்கு ஆருத்ரா அபிஷேகம் நடைபெறுங்க. இதை வந்து மகா அபிஷேகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து திருவாதிரை விரதம் நாம் எப்படி இருக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. டிசம்பர் 27ஆம் தேதி, அதாவது நாளைக்கு காலையில் அதிகாலையில் எழுந்து குளிச்சுட்டு, குளிக்கும்போது மஞ்சள், எண்ணெய், சீக்கா இதெல்லாம் வந்து பூஜை ரூமில் வச்சு, வீட்டில் பெரியவங்க இருந்தால் அவங்க கையால் வச்சு விட சொல்லி குளிக்கலாங்க. குளித்து முடிச்சுட்டு குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வேண்டிக்கிட்டு விரதத்தை வந்து தொடங்கலாங்க. அன்றைக்கி
அன்னைக்கு காலையில் 6 மணி வரை மட்டுமே பௌர்ணமி திதி இருக்கிறதுனால அதுக்கு முன்னாடி வந்து விரதத்தை துவங்கிடணுங்க. வீட்டில் உள்ள சுவாமி படங்களுக்கு பூ போட்டு, நடராஜர் உருவம் உங்கள் வீட்டில் இருந்தால் அதுக்கு அபிஷேகம் செய்யலாம். நடராஜர் உருவம் இல்லை அப்படின்னா லிங்க ரூபத்தில் நீங்கள் எது வச்சுருந்தாலும் அதுக்கு வந்து அபிஷேகம் செஞ்சுக்கோங்க. மாலையில் வந்து நெய்வேத்தியம் செய்யும்போது 21 அப்படின்ற எண்ணிக்கையில் வச்சு படைக்கணுங்க. அதிரசம், அப்பம், வடை, சுசியம் அப்படின்னு எது செஞ்சாலும் 21 அப்படின்ற எண்ணிக்கையில் செஞ்சு படைக்கணுங்க. அதே போல் அன்றைய தினம் வந்து 21 வகையான காய்கறிகளை கொண்டு சமைத்து இறைவனுக்கு படைத்து நாம சாப்பிட்டு விரதத்தை வந்து நிறைவு செஞ்சுக்கலாங்க. மாலை வந்து சந்திர தரிசனத்தை பார்த்த பிறகு விரதத்தை நிறைவு செய்யணுங்க. அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து மாங்கல்ய நோன்பு விரதம் இருக்கிறவங்க காலையிலேயே கணவரோட காலில் விழுந்து ஆசி வாங்கிட்டு காலையில் 6:30 மணிலேருந்து 7:20 மணிக்குள்ளான நேரத்துலேயோ அப்படி இல்லைன்னா காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரையிலான நேரத்துலையும் தாலி சரடை வந்து மாற்றிக்கலாங்க. தாலி கயிறு சமீபத்தில் தான் மாற்றணும் அப்படின்றவங்க மாற்றணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க. கணவரிடம் ஆசி பெற்று விரதத்தை வந்து கடைபிடிக்கலாம். 21 காய்கறிகள் படைக்க முடியாது, 21 பலகாரங்கள் வைக்க முடியாது அப்படின்றவங்க எத்தனை வகை முடியுதோ அத்தனை வகை படைத்து வழிபடலாங்க. எதுவுமே முடியாது அப்படின்றவங்க வெத்தலைப்பாக்கு பழம் வச்சு அதை கூட வழிபடலாங்க. மாலை 6 மணிக்கு மேலே வீட்டில் விளக்கேற்றி தலை வாழை இலை போட்டு எல்லா பொருட்களையும் நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்களோ அதெல்லாம் படையலாக போட்டு சிவபுராணம் படிக்கணுங்க. சிவனுக்குரிய மந்திரங்களையும் அம்பிகைக்குரிய மந்திரங்களையும் படித்து வழிபட வேணும். கணவர் வீட்டில் இருந்தால் முதல்ல அவருக்கு உணவு பரிமாறிட்டு பிறகு சாப்பிட்லாங்க. அப்படி இல்லைன்னா வீட்டில் பெரியவங்க முதல்ல சாப்பிட சொல்லிட்டு நாமும் சாப்பிட்டு விரதத்தை வந்து நிறைவு செய்யலாங்க. இந்த திருவாதிரை விரதத்தை நாம் வந்து ரொம்ப எளிமையான முறையில் வழிபட்டு சிவபெருமானுடைய அருளை முழுமையாக பெறலாங்க. இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். டேக் கேர் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்.